அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், இங்கேருந்து பஸ்ஸில் போய் மெயின் கார்டு கேட்டு போவோம். மெயின் கார்டு கேட்லேருந்து மீண்டும் டிவிஎஸ் டோல்கேட்டில் இறங்குவோம். ஏதாவது வேலையாக போயிட்டு இருந்தீங்களான்னு நீங்களை கேட்கலாம். ஒரு வேலையும் கிடையாது. சும்மா அப்படி இங்கேருந்து போயிட்டு மறுபடியும் டிவிஎஸ் டோல்கேட் வந்து மெயின் கார்டு போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு வர்ற ஒரு சூழலில் தான் அப்போது இருந்தோம். இப்போது இருக்கிற மொபைல் ஃபோன் அப்போது இல்லை. அப்போல்லாம் இந்த காஜாமியான் ஹாஸ்டலில் தான் நான் படித்தேன். அந்த போயிட்டு வர்ற அந்த அனுபவங்களை கவிதைகளாக எழுதுகிற வாய்ப்பு கிடைத்தது. காரணம், எங்கள் கையில் எப்போதும் கவிதை புத்தகங்கள் இருக்கும். மு மேத்தாவினுடைய கண்ணீர் பூக்கள் இருக்கும், வைரமுத்து அவர்களுடைய வைகறை மேகங்கள் இருக்கும், கவிஞர் மீரா அவர்களுடைய கனவுகள் ப்ளஸ் காகிதங்கள் அதே நாங்கள் கையில் வச்சுருப்போம், கவிஞர் பாலா அவர்களுடைய புத்தகங்கள் வச்சுருப்போம். எல்லா கவிதை புத்தகங்களையும் கையில் வச்சிருக்கிறத பெருமையாக நினைத்து நாங்கள் கொண்டிருப்போம். கையில் புக்கு வச்சிருக்கிறது பெருமையான ஒரு விஷயம்.